ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா எக் லாலிபாப் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ ஒரு 4 முட்டையை எடுத்து வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ இதை உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை ஒன்று இதை வச்சு துருவி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம். துருவின முட்டை கூட ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், கால் கப் அளவுக்கு கடலை மாவு, கொஞ்சமாக காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் உருண்டை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து கலக்கி வச்சுருக்க முட்டையில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதை ப்ரெட் தூளில் முக்கி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க ப்ரெட் தூள்லாம் இப்படி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே எண்ணெய் சூடாகிட்டுருக்கு, போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இதை திருப்பி விட்டுக்கலாம்.
இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட அழகான மொறு எக் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. இதே டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.